அத்தை, உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. யாரு? ஃபாரின் கிளையண்ட் ஆபீஸ் லேண்ட்லைன் தான் வந்திருக்காங்க. உங்ககிட்ட அவசரமா பேசணும்னு சொல்றாங்க. நீங்க போங்க, மத்தவங்களுக்கு நான் கொடுத்துறேன். சரி, நான் போய் பேசிட்டு வரேன். என்னம்மா ஜெயராணி, புடவைய வாங்கிட்டு போமா. என்னம்மா பாக்குற, நீ வா. அம்மு, அல்லாதம்மா. இல்லண்ணே, நான் எவ்வளவு ஆசையா அம்மா கையால புடவை வாங்கலான்னு வந்தேன் தெரியுமா? ஆனா அந்த கணேச வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. இந்த ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு கொடுத்து வைக்கல பத்தியா? அம்மா கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து என் வீட்டுல மாட்டணுங்கிறது எத்தனை வருஷத்து கனவு தெரியுமா? மா ப்ளீஸ் மா, அழாதம்மா. ஜனமா இங்க தானமா இருக்காங்க. கண்டிப்பா நமக்கு இதை விட்டா வேற சந்தர்ப்பம் கிடைக்குமா? கண்டிப்பா போட்டோ எடுக்கலாமா? இல்ல தமிழ், என்ன அவங்க கிட்ட நெருங்க விடக்கூடாதுன்னு திட்டம் போட்டு வேலை நடக்குது. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. ஆனா பரவாயில்ல, ஏதோ வீட்டை விட்டு வந்தாலும் அம்மா பக்கத்துல இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம்தான். உங்க எல்லாரையும் ஃபங்க்ஷன்ல மொத்தமா பாக்குறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம். கதவை ஓபன் பண்ணுங்க. கதவு எப்படி லாக் ஆச்சு? யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்க. இப்போ நான் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன். இது நான் மட்டுமே டிசைட் பண்ணதில்ல. எம்ப்ளாயிஸ் எல்லாரும் நீங்களே ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சவங்களுக்கு தான் நான் இப்போ பரிசு கொடுக்க போறேன். கொடுக்கறது மட்டும்தான் நான். மத்தபடி இந்த அங்கீகாரம் மொத்தமும் உங்களை தான் சேரும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம சின்சியரா வேலை பார்த்த சிவசுப்பிரமணியத்துக்கு முதல் பரிசு கொடுக்கிறோம். அப்பா நீங்களும் வாங்க. கதவை திறங்க. போன் வரை இந்த நேரம் பார்த்து கீழே வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம கடைசி விருதுக்கு வந்திருக்கோம். மொத்த கம்பெனிலையும் பெஸ்ட் எம்ப்ளாயர் நீங்களே தேர்வு செஞ்ச மிஸ்ஸஸ் என்னம்மா பேரை படிங்க. ஜெயராணிக்கு ஓவரால் சிறந்த எம்ப்ளாய்க்கான விருது வழங்கப்படுது. சிபி, ஜானு, தமிழ் எங்க? இங்கதான் இருந்தா ஜானு, எங்கன்னு தெரியல. பூஜை ஆரம்பிக்கணும். தமிழ் கிட்ட தானே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
சிபி, அவளுக்கு கால் பண்ணி பாரு. ஆ என்ன? ஜானு, ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு, ஃபோன் எடுக்கல ஜானு. மாமா, மாப்பிள தமிழ பாத்தீங்களா? இல்லையா மாப்பிள? மொத்த ஃபங்க்ஷனையுமே அத்தை தமிழ் கிட்ட தானே ஒப்படைச்சிருந்தாங்க. அவ தானே இந்த ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணா. ஆமா, என் கூட தான் நின்றுட்டு இருந்தா. வர்றேன்னு சொல்லிட்டு போனா அதுக்கப்புறம் ஆளை காணோம் மாமா. ஐயோ, பூஜை வேற 10 to 11 போடணுமே மாப்பிள. இப்பவே 11 மணி ஆயிடுச்சு மாப்பிள. தமிழ் தான் இந்த வருஷம் பூஜை போடணும். ஜானு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம். மீனா, மேல வா. போ மீனா. போமா. தமிழ், தமிழ். இது தமிழோட பிரேஸ்லெட் ஆச்சே. வெளியே பூட்டி இருக்கு. தமிழ், ஹேய் தமிழ், என்னாச்சு? தமிழ், என்னாச்சு தமிழ்? தெரியல சிபி சார். நான் ரூமுக்குள்ள சாவி எடுக்கிறதுக்காக வந்தேன். வெளியில டோர் லாக் ஆயிடுச்சு. உள்ள அப்படியே மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு. தமிழ், எல்லாம் முடிஞ்சிருச்சுல, நம்ம கிளம்பலாமா? ஜனமா, ஒரு முக்கியமான விருது இன்னும் இருக்கு. இந்த விருதுக்கு காம்படிஷன்லாம் எதுவும் இல்ல, ஒரே ஆளுதான். யார் அது? கிட்டத்தட்ட 50 வருஷமா ஒரு நாள் கூட லீவு போடாம உழைச்ச, பகல் இரவுன்னு பார்க்காம உழைச்ச ஜெனா ஃபுட்ஸோட எம்ப்ளாயர், ஜெனா ஃபுட்ஸோட ஓனர், எங்க ஜனகாம்பால்